நாமல் ராஜபக்ஷ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இலங்கைக்குள்ள மட்டும்தான் இந்த ஆட்டம் போடுற ஆட்டமா இருக்கட்டும், விமர்சனங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே முன்வைக்கிறதுக்கு ஸ்ரீலங்காக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஜெஃப்னால வந்து இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று செய்ய போறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா, அது வந்து பெரிய எதிர்பார்ப்பை வந்து கிளப்பிச்சு இல்லையா. அப்பா அடிக்கல் எல்லாம் அதெல்லாம் நாட்டினாங்க. பட் இப்ப என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பணிகளை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டாங்களாம். காரணம் என்ன சொல்றாங்க? நாமலுக்கே இது 2வது அவமானம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2010 மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பேச கூப்பிட்டு அது கடைசியில கேன்சல் பண்ண மாதிரியான சம்பவம் பதிவாகி இருக்கு. அப்ப நீங்க என்னதான் நாங்க தான் யுத்தத்தை நிறைவு செய்தோம், நாங்க வந்து பெரிய ஒரு வெற்றி இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தல் மேடைகள்லையும் நீங்க இது வந்து வாக்கு வேட்டைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட நம்ம பேசுற வீடியோ பார்த்துட்டு சில வேளை பதில் கொடுக்கலாம். இல்ல பதில் கொடுக்கறதா இருந்தா அந்த மக்களுக்கு ஒரு உரிய பதில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. சொந்த காணிய பராமரிக்க தெரியாதவரு மக்கள் பிரதிநிதியா அப்படின்னு நான் கேட்கல, அந்த ஊர் மக்கள் கேட்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு. எவ்வளவு ஃபேமஸ்னா அவ்வளவு ஃபேமஸ். வணக்கம் கடுஷியா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பட் என்ன சொல்றது, இன்னைக்கு ரொம்ப பிஸி. இன்னைக்கு ரொம்ப பிஸி. வீக்கெண்ட் முடிச்சிட்டு வேலைக்கு வந்திருக்கனாலயா இல்லாட்டி? இல்ல, இன்னைக்கு ஆக்சுவலி வந்து நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு. அந்த 2-3 இடத்துல வந்து பேச வேண்டியதா இருந்துச்சு. பேச கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, சொற்பொழி வாட்டர் கூப்பிட்டாங்க. பட் என்ன செஞ்சு நல்லா கூப்பிடுறாங்க, பட் எங்க விடுறாங்க இல்லையே. யாரு விட மாட்டேங்கிறாங்க உங்களை பேசுறதுக்கு? சொல்லுங்க. நாங்க வந்து பழைய காலத்துல சில சம்பவங்கள் பண்ணியிருக்கோம், அதனால வந்து தெரியாத எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. ஸோ அதனால பேச முடியல. இப்போ இந்த ஆஃபீஸ்லேயே உட்காந்து இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க. இங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. அங்கே தான் பேச விடுறாங்க இல்லையா, இங்கே சரி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ நான் சொல்லும் போதே யாருன்னு அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ உலகத்துக்கே தெரியுமே இன்னைக்கு நாளில் அதான் பேசு பொருளா மாறி இருக்கு. நாமல் ராஜபக்ஷவை பேச விடலையாமே, யாரா இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நீங்க எவ்வளோ வேணாலும் பேசலாம், இங்கே என்ன வேணாலும் பேசலாம், இங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது இலங்கை, ஸ்ரீலங்கா இது வந்து ஒரு பௌத்த நாடு, நீங்க என்ன வேணா பேசலாம், உங்களை யாருமே தடுக்க போறது கிடையாது. ஆனா இவருக்கு வந்து பிரிட்டிஷ்ல, அதாவது லண்டன்ல வந்து இவருக்கு வந்து நீங்க பேசக்கூடாது, நாங்கள் பேசுறதுக்கு நாங்க உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும், கொடுத்தாதான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனியன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பேச கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ்லயும் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல பேசுவாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவர் வந்து சந்தோஷமா இருந்திருப்பாரு, பேசிட்டா நமக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இவங்க சில சம்பவங்கள் முதல்ல வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, முந்தைய காலங்கள்ல சம்பவங்கள் சில பண்ணியிருக்காங்க. அதனால அங்க இருக்கிற சில போராட்டங்கள் எடுத்து இதுக்கு எதிராக வந்து சில சம்பவங்கள் நடக்கிறதால இப்போ வந்து அவர் பேச போறது இல்லை அப்படின்றது வந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களே வந்து சொல்லிட்டாங்கன்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்குமா. எதிரில் இருக்கவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இவர் பதில் சொல்லணும். ஒரு வாக்குவாதமா கூட இது வந்து மாறலாம் அப்படின்ற மாதிரி சில சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கடைசி நேரத்துல வந்து கேன்சல் ஆகி இருக்கு. ஆமா, அதாவது ஆல்ரெடி இவருக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனியனில் தான் இன்விடேஷன் வந்திருந்தது. இந்த இன்விடேஷன் வந்திருக்கவும் சரி ஓகே இவர் ஸ்பீச் பண்ண போகிறாரு, பேச போகிறாரு, அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் புலம்பெயர்ந்த அமைப்புகள், தமிழ் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து இல்லை நீங்கள் பேசக்கூடாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இலங்கையோட இன அழிப்புக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ராஜபக்ஷ குடும்பம். அதே மாதிரி இப்போ வரைக்குமே ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களும் இந்த ராஜபக்ஷ குடும்பம். அதே மாதிரி நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு இலங்கையில். அதாவது உள்நாட்டு யுத்த காலப்பகுதியில் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே முழுக்க பொறுப்பு சொல்ல வேண்டியவங்க வேற யாருமே கிடையாது, ராஜபக்ஷ குடும்பம் தான். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இங்க பேசுறது, அவர் என்ன பேசி நாங்க என்ன கேட்கறது, அதெல்லாம் பேச தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போராட்டம் நடத்திருக்காங்க. கேம்பிரிட்ஜ் யூனியன்ல ஆல்ரெடி இந்த ஸ்பீச் வந்து கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்ஸ்போர்ட் யூனியன்ல இல்ல இன்னைக்கு பேசுறது, அதாவது 23ஆம் தேதி இன்னைக்கு பேசுறதா தான் இருந்தது. இதுக்காக இவர் வந்து இங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. அங்க போய் அவமானப்பட்டு தான் அவர் திரும்பி வந்திருக்காரு. ஆமா, சாமி இங்கேயே இருந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி போயிட்டு இல்ல நடத்த முடியாது, போராட்டம் எல்லாம் பண்ணி நடத்த முடியாதுன்னு சொல்லி திருப்பி வர வேண்டிய சிச்சுவேஷன். இதுக்கு இவரும் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு போல, ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு. என்னன்னா ஃபர்ஸ்டா வந்து என்ன இன்வைட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில திட்டமிட்ட குழுக்கள் பண்ற வேலையால தான் என்ன வந்து அது பேச முடியாம போயிடுச்சு. பட் ஃபியூச்சர்ல
இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதே நம்ம பாஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மஹிந்த ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, கண்டிப்பா. அவரும் இதே மாதிரி 2010 பேச இருந்தாரு. அதுவும் வந்து கேன்சல் ஆகியிருக்கு. ஆமா, பாதுகாப்பு காரணங்களுக்காக கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள். அதாவது ராஜபக்ஷ குடும்பத்துக்கு இது வந்து நாமளுக்கே இது 2வது அவமானம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2010 மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பேச கூப்பிட்டு அது கடைசியில கேன்சல் பண்ண மாதிரியான சம்பவம் பதிவாகி இருக்கு. அப்ப நாமல் ராஜபக்ஷ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இலங்கைக்குள்ள மட்டும்தான் இந்த ஆட்டம் போடுற ஆட்டமா இருக்கட்டும், விமர்சனங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே முன்வைக்கிறதுக்கு ஸ்ரீலங்காக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க வந்து அங்க போய் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பேச முடியாது. அவரோட பதில் அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, விவாதங்களை அதாவது பேச்சுக்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மேடையில நாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஏதோ அவரை பேச விடாம கட்டி போட்ட மாதிரியான ஒரு ரிப்ளை வந்து அது கொடுத்திருப்பாரு. ஒரு விதத்தில் அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் வந்து முன் வச்சிருந்த கருத்துக்களும் வந்து சரியாக தான் இருந்தது. இது எப்படி இந்த சம்பவம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் என்னதான் நாங்கள் தான் யுத்தத்தை நிறைவு செய்தோம், நாங்கள் வந்து பெரிய ஒரு வெற்றி இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தல் மேடைகள்லையும் நீங்கள் இதை வந்து வாக்கு வேட்டைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட சர்வதேசம் உங்களை இப்படி தான் பார்க்குது. நீங்கள் வெளிநாடுகளில் சர்வதேசத்தில் முக்கியமாக எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற எப்படியான ஒரு பிம்பம் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத அழகாக அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டக்கூடிய மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுலையாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லா வருஷமானாலும் இந்த அடையாளம் அப்படின்றத வந்து மாறாது சொல்லலாம். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாதான் இந்த சம்பவம் இருக்கு. அது அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓகே தான். ஆனா புரிஞ்சுக்கிட்டாலும் இனிமே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பண்ணதெல்லாம் பண்ணி முடிஞ்சு இப்ப இனிமே வந்து விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதுதான். சோ இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்னொரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. தமிழீழ விடுதலை புலிகள் அந்த இறுதி கட்ட போர்ல வந்து அமெரிக்காக்காரன், அதாவது அந்த CIA அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கான், அவங்களுடைய உதவியால தான் இந்த அமைப்பு வந்து தோல்வியை சந்தித்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த நியூஸ் நீங்க பாத்தீங்களா? ஆமா, அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக நடந்த இறுதி யுத்தத்துல வந்து அமெரிக்காவோட உளவு அமைப்பான சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இது வழங்கிய உதவிதான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்பரப்புல தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு சொந்தமான மிதக்கக்கூடிய ஆயுத களஞ்சிய சாலைகள் 3 இருந்திருக்கு. இந்த 3 களஞ்சிய சாலைகள் சம்பந்தமா அமெரிக்காவினுடைய CIA வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து தகவல் வழங்கியிருக்கு. அதுக்கப்புறமா இலங்கை அரசாங்கம் வந்து இதை அழிச்சிருக்கதா சொல்லப்படுது. அழிச்சதுனால தான் ஆயுதங்கள் வழங்கப்படுறது வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுறது நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து யுத்தத்துல தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உதயகம்மன் பிள்ளையோட இந்த கூற்றுல இருக்கு. இது வந்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவரோட இந்த கூற்று இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப என்ன சொல்றது, நமக்கு உண்மை எதுன்னு தெரியாது. ஸ்டில் அந்த போர்ல வந்து மரணிச்சவங்க உண்மையா மரணிச்சாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. சோ அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அதாவது இப்போ இந்த விஷயம் இப்போ ஓகே, இறுதிப்போர் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஒழுங்கான அரசியலுக்கு கீழே, ஒரு ஆட்சிக்கு கீழே எல்லாருமே வந்து ஒரு நாடாக எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை ஒரு முன்னாள் அமைச்சர், அப்போ அவர் சொல்கிற இந்த மாதிரி ஒரு கருத்து இது வந்து அமெரிக்காவோட தொடர்பு படுத்தி சொல்கிறாரு. அப்போ இது வந்து சர்வதேச மேடைகளில் மறுபடியும் ஒரு அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இது வந்து சும்மா சொல்லிட்டு போகிறதுக்காகலாம் சொல்லக்கூடாது, இதில் நிறைய ஆழம் இருக்குது இந்த கருத்தில். ஆகவே இதை இவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, இதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான பதில் சொல்லும்? ஏன்னா இதில் நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்குது. அது கட்டாயம் உதயகம்மன் பிள்ளை பொறுப்போட பதில் சொல்லி ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காரு, அமெரிக்கா மட்டும் இல்லாம இந்த ஈழத்து போர் இருக்கு இல்லையா, இதுல ஆரம்ப தருவாயில வந்து வெளிநாடுகள் உதவி செஞ்சதா வந்து சொல்லியிருக்காரு. அமெரிக்கா மட்டும் இல்ல, நிறைய நாடுகள் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவா இருக்கலாம், அப்படிப்பட்ட சில நாடுகளும் உதவி செஞ்சிருக்கலாம். அப்படின்ற இவர் வந்து வெளிநாடு அப்படின்னு சொல்றதால நமக்கு இப்ப சரியா கெஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இனிமே எதிர்காலத்தில் அவர் சொல்லும் போது தான் இந்த நாடுகளும் உதவி வழங்கி இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆமா, அதாவது இப்போ இந்த விடயத்தை வந்து சர்வதேச ரீதியா வந்து ஒரு மனித உரிமை குற்றச்சாட்டுகளாகவும் இந்த பேசப்படுறதுனால சர்வதேசத்துல இந்த இப்போ இவரோட கூற்றுமே கூட மனித உரிமை குற்றச்சாட்டுகளை மீறின ஒரு
விடயம் சம்பந்தமா இதுவும் நிச்சயமா பேசப்படும், இதுவும் எடுபடும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கருத்தும் வெளியிட்டு இருக்காங்க. எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்து இனிதான் பார்க்கணும். சில சந்தர்ப்பங்களில் கவர்மெண்ட் வந்து சாதாரணமாகவே இந்த மாதிரியான விமர்சனங்களையோ இந்த மாதிரியான கருத்துக்களையோ கண்டுக்காது. சொன்னா சொல்லிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களோ தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. ஆமா, இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு முன்னாள் அமைச்சர் இருக்காரு இல்லையா, சரத் வீரசேகர். அவரும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எந்த நிலையிலையும் சரணடைகிறத வந்து விரும்பியதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சரத் பொன்சேகா சொன்ன கருத்துக்கு சரத் வீரசேகர் வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. சரத் பொன்சேகாவோட கருத்துல வந்து எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை, முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சரத் வீரசேகர் சொல்லி இருப்பாரு. இப்போ போக போக இந்த விடயம் வந்து அரசியலுக்காக பேசப்படுதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களும் இருக்கு. என்னன்னா இதை பற்றியே பேசிக்கிட்டு இப்போ சரி ஓகே அவர் ஒரு கருத்து வெளியிட்டாரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க பதில் சொல்லணும். சும்மா எல்லாருமே வந்து இதை வந்து எல்லா அரசியல் மேடைகளையும் பயன்படுத்துறது வந்து எதுக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இப்போ எழுப்பப்பட்டு வருது. ஆமா, இது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். சரத் பொன்சேகா சொல்றாரு, அதே மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆரம்பத்துல இதை விட நிறைய கருத்துக்கள் வரலாம் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்ததுதான். ஆமா, சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வடக்குல வந்து ஜனாதிபதி அனுர வந்து அபிவிருத்தி பணிகள்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ உதாரணமா பாத்தீங்கன்னா ஜெஃப்னால வந்து இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று செய்ய போறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா, அது வந்து பெரிய எதிர்பார்ப்பை வந்து கிளப்பிச்சு இல்லையா. அப்பா அடிக்கல் எல்லாம் அதெல்லாம் நாட்டினாங்க. பட் இப்ப என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணிகளை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டாங்களாம். காரணம் என்ன சொல்றாங்க? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு வந்து அனுமதி பெற்று தானே பண்ணணும். ஸோ சுற்றுச்சூழல் அனுமதி வந்து இவங்க எடுக்காமலே பணியை வந்து செஞ்சுட்டாங்களா. ஸோ இப்போ அந்த அனுமதி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து தொடரலாம் அப்படின்ற வந்து ஒரு நிலை ஒன்று வந்திருக்கான். ஆல்ரெடி இப்போ எங்களோட ஸ்ரீலங்கால 2 அதாவது சர்வதேச விளையாட்டு மைதானங்கள், அதாவது கிரிக்கெட் மைதானங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா கொழும்புல இருக்கக்கூடிய ஆர் பிரேமதாச விளையாட்டு மைதானம், மற்றது வந்து கண்டி பல்லேக்கல்ல இருக்கக்கூடிய மைதானம். இது ரெண்டுமே தான் இப்போதைக்கு கிரிக்கெட் போட்டிகளுக்கு வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற, இலங்கையில பிரசித்தி பெற்ற 2 மைதானங்கள். இதை தாண்டி வடக்குல நீங்க சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்திலையும் வந்து இந்த மாதிரி ஒரு அபிவிருத்தி வேணும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து வடக்குல அபிவிருத்திக்கு ரொம்ப நாட்டம் காட்டுறது கூட, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது வந்து அதிகம். அந்த பேரில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு மைதானம். இப்போ இப்படி நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்குள்ள அரசியல் காரணங்கள் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறது உண்மை நமக்கு தெரியாது. ஸோ பார்க்கலாம் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா, சொன்ன மாதிரி யாழ்ப்பாண மக்களுக்கு வடக்கு மக்களுக்கான ஒரு நல்லது செய்வாங்களா அப்படிங்கிறது சம்பந்தமா பொறுத்து பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜெஃப்னால வந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு 17 வயசு சிறுவன் வந்து போலீசாரோட துப்பாக்கி சூட்ல வந்து உயிரிழந்தார். அல்லைப்பீட்டி பகுதியில வந்து நடந்திருக்கு. சோ இதுல வந்து மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கு. இப்ப ஃபேமிலியால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹயஸ் வாகனத்தை வந்து நிறுத்தினதுக்கு பிறகுதான் துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கு அப்படின்றாங்க. ஆனா போலீசார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நிறுத்த சொன்னோம், பட் நிறுத்தல, அப்பதான் நாங்க வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா யாருமே போராட்டத்துக்கு முன் வரல அப்படின்ற போது கூட நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அல்லைப்பீட்டி பகுதியில் நடந்த இந்த சம்பவம் வந்து நிறைய நேர்மறையான கருத்துக்களாக இருக்கட்டும், விமர்சன ரீதியான கருத்துக்களாக இருக்கட்டும், நிறைய நம்ம சமூக வலைத்தளங்கள் சோசியல் மீடியாவில் கூட நிறைய பேர் முன் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, முதலாவது விஷயம் 17 வயசு ஒரு சிறுவனுக்கு வாகனத்தை செலுத்த கொடுத்தது ஒரு தவறு. அதுக்கு அடுத்தது வந்து போலீசார் மேலேயும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லி 19 வயதுன்னு சொல்லி போலீசார் வந்து அவங்களோட ஊடக அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை அவருக்கு இப்போதான் 17 வயசு, அவர் வந்து சிறுவன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கவங்க வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அதனாலேயே இந்த விஷயம் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானது. ஆனால் அந்த இறுதி சடங்கு நடந்த அன்னைக்கு கூட இவங்க எல்லாருமே வந்து போராட்டம் நடத்தி ரொம்ப வந்து இதுக்காக நான் நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, என்னுடைய மகனை சுட்டவங்களை நீங்கள் கைது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அரசாங்கம் இதில் வந்து பெருசாக ஒரு தீவிரம் காட்டுறதா தெரியல. ஏன்னா உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு தான் அதனோட பாதிப்பு எப்படின்னு சொல்லி விளங்கும். சரி ஓகே, என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்கு அப்படிங்கிற தீவிர விசாரணைகளுக்கு அப்புறமா, ஏன்னா அவங்களோட குடும்ப சார்பாக இருந்து நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த
மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த டைம் எல்லாம் லஞ்சம் கொடுக்குற மாதிரியான செயற்பாடுகள் நடந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி இப்போ திடீர்னு ஏன் சுடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருது. இப்போ நேற்றைய தினம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அம்மா வந்து அதே இடத்துல மயங்கி விழுந்த ஒரு சம்பவமும் பதிவாகி இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ நடக்குது, இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க, அரசாங்கம் வந்து அப்படி இல்லைன்னா பொறுப்பான அதிகாரிகள் வந்து இது கட்டாயமாக பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறத நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து நிறைய விஷயங்கள் கண்ணீர் மல்கங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் தான் என்னுடைய குடும்பத்தையே வந்து பார்த்துக்கிட்டாங்க, அந்த பொறுப்பான பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் அந்த டைம் அப்படி போகணும், எப்படி போகணும், அவர் எதுக்கு அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள், முழங்காலுக்கு கீழே சுட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வாகனத்தோட டயருக்கு சுட்டிருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து அங்கே இருந்தவங்களுக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் தான் தெரியும். ஆனால் இவங்களோட கேள்வி கேட்குறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக பொறுப்பானவங்க வந்து பதில் சொல்லியே தான் ஆகணும். சரி, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் தெரியும். ஆமாம், சொந்த காணியை பராமரிக்க தெரியாதவர் மக்கள் பிரதிநிதியா அப்படின்னு நான் கேட்கல, அந்த ஊர் மக்கள் கேட்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு. எவ்வளவு ஃபேமஸ்னா அவ்வளவு ஃபேமஸ். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர் வந்து அவரோட காணி ஒன்று இருக்கு, அவரோட சொந்த ஊர்ல ஒரு காணி இருக்கு, அந்த காணியால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய விழான், இந்த ஊர் பேர் வந்து பெரிய விழான் மக்கள் வந்து இப்போ குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல கருத்து தெரிவிக்கும் போதுதான் ஒருத்தவங்க கேட்பாங்க இந்த கேள்வியை, சொந்த காணியவே பராமரிக்க தெரியாத ஒருத்தர் என்னன்னு மக்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ண போறாரு, மக்களுக்கு வந்து சேவை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க. இந்த காணியில வந்து ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்கான், இந்த கிணறு அதை தாண்டி இந்த காணி வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணாம நிறைய பற்றைகள் வளர்ந்து அப்படி இப்படி புல்லெல்லாம் வளர்ந்து காடு மாதிரி இருக்கு. அந்த காணியில இருந்து நிறைய பாம்புகள், அதாவது உயிரினங்கள் வந்து அந்த பாதையில போகக்கூடிய மக்களுக்கு வந்து சரியான கஷ்டமா இருக்கு, அசௌகரியமா இருக்கு. நிறைய வாட்டி இவங்க போயிட்டு இதை சொல்லியிருந்தும் அவர் வந்து முறையா எந்த விதமான நடவடிக்கையுமே மேற்கொள்ளல. அப்ப அதனால இது வந்து இப்போ ஊடகங்கள்ல பேசப்படுற அளவுக்கு இந்த விஷயம் வந்து பெருசாகி இருக்கு. இப்ப வரைக்குமே அவர் வந்து முறையான ஒரு பதில இதுக்கு வழங்கல. இப்ப நம்ம பேசுற வீடியோ பார்த்துட்டு சில வேளை பதில் கொடுக்கலாம். இல்ல பதில் கொடுக்கறதா இருந்தா அந்த மக்களுக்கு ஒரு உரிய பதில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதான் அவங்க வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து அவங்க சொல்லியிருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, பல வருடங்களா இந்த காணி துப்புரவு செய்யாம தான் இருக்கு, பற்றை காடா வளர்ந்துருக்கு. மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர் தான் பல நல்ல விடயங்களை செய்வதாக வாயால் மட்டுமே தெரிவித்துக் கொண்டிருப்பவர் தனது காணி குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பது விமர்சனத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே நாங்க சொல்லல, அங்க இருக்கக்கூடிய மக்களோட குற்றச்சாட்டு. ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி அவர் வந்து முதல்ல அவருடைய விடயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணதுக்கு அப்புறமா மக்களுக்காக சேவை செய்ய போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது சொல்லிக்கிட்டே இன்னைக்கு நியூஸ் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு என்னென்ன ஹாட் டாபிக் இருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா இதே மாதிரி நாளைய தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் போயிட்டு வருவோம். பாய் பாய்.